சவுக்கு சங்கரை நேற்று வெளியில் அனுப்பிட்டாங்க, மதுரையில் விட்டாங்க. வந்த உடனே கற்றுன்னு கத்துறாரு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, அந்த எடப்பாடி ரசிகர் மன்ற தலைவர் சவுக்கு சங்கர் ரசிகர் மன்ற தலைவர் எடப்பாடியும் ஜெயக்குமாரும் தான் முதல்ல மாலையோடு போய் நிற்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் போகல. ஏன்னா நம்ம சொல்லிட்டோமா, ஆஹா நம்ம போனோம்னா நமக்கு அசிங்கம் அப்படி. ஏன்னா வழக்குக்கான பணங்கள் செலவு பண்ணது பூரா அதிமுகன்னு சொல்லி அரசியல் இதில் வந்துக்கிட்டு அரங்கில் எல்லாருமே சொல்கிறாங்க. மிக பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம் நான் பேசினேன். இவர் தான் எல்லா செலவும் பண்ணுறாரு. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேண்டிய அத்தனை செலவும் எடப்பாடி தான் பண்ணுறாருங்கிற விஷயமும் கிடைச்சது. சவுக்கு சங்கருக்கு கோடிக்கணக்கான பணத்தை இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரை நம்பி அவர் நம்ம ஜெயிக்க வைப்பார். பாருங்கள், எம்பியில் எம்ஜிஆருடைய செல்வாக்கு ஜெயிக்க வைக்காதான், ஜெயலலிதா அவர்களோட செல்வாக்கு ஜெயிக்க வைக்காதான், அதிமுக தொண்டர்களின் ஆதரவு ஜெயிக்க வைக்காதான். ஆனால் சவுக்கு சங்கர் எம்பி தொகுதியில் நம்மை ஜெயிக்க வைப்பார்னு பணம் கொடுத்துருக்காரு. அவருடைய பையன் சொன்னதை வச்சுன்னு சொல்கிறோம். இதில் செய்தி வந்திருக்கு. அதனால தான் நம்ம சொன்னோம், இவங்களை தாக்கி சொன்னோம். இப்போ பேர் கட்டு போச்சுன்ட்டு ரிலீஸுக்கு போகலை. ஆனால் நம்ம நினைக்காத ஆள் போய் வரவேற்கிறாங்க. பாஜக ஆளுங்க நிர்வாகிகள்லாம் போய் சவுக்கு சங்கரை போய் ஜெயிலில் போய் வரவேற்கிறாங்க. அவங்க கட்சி எவ்வளோ கேவலமாக போச்சுப்பார். இவர்களெல்லாம் தங்கள் செல்வாக்கை நம்பலை. யாரோ ஒரு ஆள் நல்லவர்கள் பின்னாடியாக போகிறீங்க. இன்னும் நல்லவர்கள் பின்னாடியாக போகிறீங்க. பத்திரிக்கையை வியாபாரமாக்கிக்கிட்டு, மீடியாவை வியாபாரமாக்கிக்கிட்டு, பேசுகிறதுக்கு பணம் இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு சார்பு தன்மையோடு பேசி மக்களை குழப்பக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் போய் மாலை போட்டு வரவேற்கிறீங்களா பாஜக, அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இதை விட கேவலம் எதுவும் இல்லை. சவுக்கு சங்கர் வரட்டும். நான் சொல்கிறேன், நல்ல பத்திரிகையாளராக செயல்படுங்க. அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாக, நேர்மையான முறையில் ஜனநாயக முறையில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாக செயல்படுங்க. அதை விட்டுட்டு பத்திரிகை துறையை கையில் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுரையை சொல்கிறேன். என்னை நல்லா உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்கேன். நீங்கள் சேனல் சவுக்கு மீடியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இனிமேல் ஒரு நல்ல பத்திரிகையாளராக அறத்துடனும் தர்மத்துடனும் நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை சவுக்கு சங்கருக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். காரணம், எங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு எந்த டைம்லையும் கிடைக்காது. நீங்கள் நல்லவராக மாறினீங்கன்னா வருங்காலத்தில் யோசிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஆதரித்து பேசியது, உங்களை நடத்தின முறை தப்பு, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பின முறை தப்பு. அதுக்காகத்தான் உங்களை கையை ஒடித்தது மிகப்பெரிய அநாகரிகமான விஷயம். அதுக்கு தான் உங்களை ஆதரித்தோம். நீங்கள் செய்யக்கூடிய மீடியாவில் நீங்கள் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு உங்களை ஆதரித்ததில்லை, இனிமேலும் ஆதரிக்கப் போவதில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது, நேற்று சென்னையில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்லியிருந்தார், பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னாரு. வெள்ளம் அப்படிங்கிறதே இனி சென்னையில் வராது அப்படின்னாரு. 4000 கோடியும் செலவு பண்ணிட்டோன்னாரு. நீ கேள்வி சொல்லிட்டார். அதெல்லாம் அங்கே பக்காவை பண்ணியாச்சுப்பா, தண்ணிங்கிறது நினச்சி கூட பார்க்காதீங்கப்பான்னாரு. நான் சொன்னேன், நம்பாதீங்க, 1 பைசா அவங்க செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் முழுங்கியிருப்பாங்க. நிச்சயம் இவர்கள் இந்த இதை கால்வாய் பணியை சீரமைக்கலை, 4000 கோடி முழுங்கிட்டாங்கன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம், எப்போவுமே நிர்வாகம் தெரிந்தவர்கள், இவருக்கு எங்கே நிர்வாகம் தெரிய போவர்களுக்கு ஆனாவனா கூட தெரியாது நிர்வாகத்தில். நிர்வாகம் தெரிந்தவர்கள் எப்போவுமே மான்சூன் பீரியட் அக்டோபர் 15 நவம்பர் 15 பருவமழை காலம். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணணும்னீங்கன்னா, மான்சூன் பீரியடு, அதாவது பருவமழை காலத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரைனேஜை க்ளீன் பண்ணணும். ட்ரைனேஜில் நிறைய குப்பை இடப்பட்டிருக்கும், கல் இடப்பட்டிருக்கும், மண் போயிருக்கும். ஒவ்வொரு வருடமும் அதை ஒரு பணியாக செய்யணும். ட்ரைனேஜை ரிமூவ் பண்ணணும், ட்ரைனேஜை சரி பண்ணணும். 2வது, நதிநீர் பாதைகள் எல்லாம் கடலில் போய் கலக்கிற அந்த நதிநீர் பாதைகள் எல்லாம் கல்லும் மண்ணும் இருக்கும், அதையும் சுத்தப்படுத்தணும். இந்த 2 பணியும் எந்த அரசாங்கம் கவனிக்கவில்லையோ அவர்கள் லாயக்கில்லாத அரசாங்கம், லாயக்கில்லாத முதலமைச்சர்னு தான் அர்த்தம். இந்த தடவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவங்க ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறாங்களான்னு. சென்னையில் 1 கோடி பேர் வாழ்கிறாங்க. அதனால் ட்ரைனேஜ் எல்லாம் பக்காவாக பருவமழைக்கு முன்னாடி பண்ணவே இல்லை. அப்போவே நான் நினச்சேன், ஸ்டாலின் ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறாரு, இந்த தடவை மழை வந்தால் காலின்னு. நேற்று 1 மணி நேரம் பெஞ்சது. 2023 53 சென்டிமீட்டர் பெஞ்சது. நேற்று 10 சென்டிமீட்டர் பெஞ்சது.
சென்னை பூரா வெள்ளம், பஸ்ஸுக்கு போக முடியலை. இந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளவு வெள்ளம் 1 மணி நேரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். 1 மணி நேர மழையை தாங்க முடியாத ஒரு கேவலமான சூழ்நிலையில் இந்த சென்னை இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் 4000 கோடி மக்கள் வரி பணத்தை அதை செலவழிப்பதாக சொல்லி எதையுமே உருப்படியாக செலவழிக்காமல் அந்த பணத்தையும் கொள்ளையடித்து மக்களை 1 மணி நேர மழையை தாங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது. இந்த வீடியோவை பாருங்கள். ஆக இந்த வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. சென்னை நகர மக்கள் சொல்கிறது, ஸ்டாலின் சொல்கிறத நம்பாதீங்க. அவங்க எல்லாத்தையுமே எதையும் சரியாக செய்யவில்லை. இந்த மழைக்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்களே எடுத்துக்கோங்க. மேடான பகுதிக்கு போயிடுங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போயிடுங்க. இல்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்கெல்லாம் அந்த மழை காலத்தில் வெளி மாவட்டங்களுக்கு போயிட்டு அதற்கு பிறகு சென்னை வாருங்கள். ஸ்டாலின் அவர்களை நம்பாதீர்கள். அவங்க இந்த அரசாங்கத்திலிருந்து எதையும் நம்பாதீங்க. இவர்கள் மக்கள் பணிக்காக எதையும் செய்வதில்லை. இந்த வெள்ளமே 1 மணி நேர மழையில் இந்த வெள்ளமே இதற்கு சான்று அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.